திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் உடனுரை பாலாம்பிகை சன்னதியில் அகஸ்திய மாமுனிகள் வீற்றிருக்கிறார். அவருக்கு மாதம் வருகின்ற ஆயில்ய நட்சத்திரத்தில் சிறப்பான பூஜைகள் அவருக்கு நடைபெறுகிறது. திருநீர் அபிஷேகம், மலர்களால் அபிஷேகம், அலங்காரங்கள் என சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மட்டுமின்றி அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரார்த்தனையும் முழுமையாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே, அதாவது விசேஷமாக நாம் எதுவும் வாங்கி கொடுக்கலையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச பொருள் வாங்கி தரலாம். அப்படி முடியாதவங்க கூட எல்லாருக்குமே அவரோட பிரசாதம் கிடைக்குது. அது என்னன்றது படத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், என்னென்ன பிரசாதன்றது. இந்த திருநீர் நோய் தீர்க்கும் மருந்தாக சொல்லப்படுது. இந்த திருநீர் உடம்பு முடியாதவங்களுக்கு இந்த திருநீரை பூசி விட்டிங்கன்னா அவரை பேரை சொல்லி முழுமையாக குணமடையும். இந்த ஜனவரி ஆயில்ய நட்சத்திரம் நேற்று தான் முடிஞ்சது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி இந்த அட்டவணையை பார்த்து தெரிஞ்சுக்குங்க.